ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஊக்கி பிராண்ட்லேருந்து ஒரு 2 ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த பாக்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு லீக்கேஜுமே இல்லை. சூப்பரான ஒரு பக்கா பேக்கேஜுன்னு சொல்லுவேன் நான் இதை. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நான் வாங்கியிருக்க 2 ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டிஷ்வாஷ் லிக்விடு, இன்னொன்று வந்து டாய்லெட் கிளீனர். ஸோ இந்த 2 ப்ராடக்ட் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் ஊக்கியில் வந்து நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். இந்த ஊக்கியில் இருக்க இந்த 2 ப்ராடக்ட்டுமே நம்ம டெய்லி லைஃப்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விடு. இந்த டிஷ்வாஷ் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சிந்தட்டிக் கலர்ஸ்லாம் எதுவுமே இதில் ஆட் பண்ணல. இதில் மொத்தம் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை, அதுக்கப்புறம் ஆரஞ்சோட தோல், அப்புறம் லெமனோட ஆயில், அதுக்கப்புறம் புளிச்சாறு, அடுத்ததாக வந்து ராக் சால்ட். இந்த 5 பொருள் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு அலர்ஜி எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இதை பாத்திரத்தில் இருக்கிற கரையை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணும். அது மட்டும் இல்லை, ரொம்பவே ஷைனாகவும் இருக்கும். இந்த லிக்விடில் நேச்சுரலாகவே ஸ்டெயினை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லிக்விடை வந்து நம்ம பயன்படுத்தும் போது 1 ஸ்பூன், அதாவது 4 ml இருக்கக்கூடிய லிக்விடுக்கு 40 ml தண்ணியில் வந்து டைல்யூட் பண்ணி பாத்திரத்தை வந்து நம்ம விளக்கலாம். ரொம்ப கரையாக இருக்கிற பாத்திரத்துக்கு வந்து நம்ம டைல்யூட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் பவுல் கிளீனர். இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் சேஃப் இன்க்ரீடியன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்மளோட சுவாச மண்டலத்தை பாதிக்காத மாதிரியான ஒரு ப்ளசன்ட் ஃப்ரேக்ரன்ஸ் தான் இதில் இருக்குது. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டாய்லெட் கிளீனரில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் யூஸ் பண்ணால் புகை வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல். அது மட்டும் இல்லாமல் குளோரினோட ஸ்மெல் இதெல்லாம் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒத்துக்காது, மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு கெமிக்கல் எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இதை க்ளீன் பண்ணுறப்ப ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம வாஷ் பண்ணால் சூப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து இதில் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு, அதுக்கப்புறம் வாஷ் பேஷன், இந்த மாதிரியான ஏரியாலலாம் இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த டிஷ்வாஷ் லிக்விடில் ஆரஞ்சு தோல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பாத்திரம் விளக்கும் போது அந்த ஆரஞ்சோட ஸ்மெல் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாய்லெட் கிளீனரை வந்து யூஸ் பண்ணும்போது அதாவது அதிகமான அந்த புகை வரும் பார்த்திங்களா, அந்த நெடிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து இந்த கேரட் பீட்ரூட்லாம் சீவக்கூடிய கிரேட்டர் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன ஒரு பவுலில் வந்து நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிக்விடில் தண்ணிலாம் எதுவுமே நான் டைல்யூட் பண்ண போகிறதில்ல. இந்த காய்கறி சீவக்கூடிய கிரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கரை மாதிரி இந்த ஓரங்கள்லாம் படிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதனால் தண்ணி சேர்க்காமல் டைரெக்டாக வந்து அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து வீட்டில் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் நான் இன்றைக்கி இதை க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஜென்டிலாக தான் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் நான் வந்து தேய்க்கலை, ஜென்டிலாக தான் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி முடித்ததும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறி சீவுற இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌனாக தான் இருக்குது. நம்ம என்ன தான் வந்து தேய்ச்சாலும் அந்தளவுக்கு அந்த கரையெல்லாம் போகாது. பட் இந்த லிக்விடை வச்சு அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்குதுன்றத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கு. நல்லா பளபளன்னு இருக்குது. அந்த கரை எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த லிக்விட் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. அந்த பாத்திரம் விளக்கும் போது அந்த ஆரஞ்சோட ஸ்மெல்லு வந்து ரியலாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்ததாக டாய்லெட் கிளீனர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து வாஷ் பேஷின். ஸோ இந்த வாஷ் பேஷின் வந்து வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரை இருக்குது. இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரைக்கான லிக்விட் கிடையாது. பட் வந்து இது செராமிக்லாம் யூஸ் பண்ணலான்றதுனால இந்த லிக்விடை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து இதை வாஷ் பண்ணணும். ஸோ இதை வாஷ் பண்ணும்போது ஹெவியான அந்த புகையோ இல்லை இந்த குளோரின் ஸ்மெல்லோ இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த லிக்விடை ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து இதை தேய்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லை. ப்ளைனாக தான் இருக்குது. அதாவது ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகை மாதிரி வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த மூச்சு முட்டுற மாதிரி நெடிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நல்லா இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணாமல் இந்த ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சே க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இது சைடு அந்த ஓரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு வச்சு அந்தளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது. அதனால் நான் இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த கிளீனரை யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு நெடியும் புகையும் எதுவுமே வரல. சூப்பராக க்ளீனாக இருக்குது. எனக்கு இந்த டாய்லெட் கிளீனர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.